Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.6ல 10th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு நடப்படி கட்டுறாங்க. எதை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா பிரிக், அதாவது கல்லை யூஸ் பண்ணி செங்கல்னுட்டு வச்சுப்போம், அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கட்ட போகிறாங்க. அது வந்து பார்த்தோம்னா மொத்தம் அந்த நடப்படி எத்தனைன்னு பார்த்தோம்னா மொத்தம் 30 நடப்படி வந்து 30 ஸ்டெப்ஸ் வந்து அவங்க கட்ட போகிறாங்க. அதில் வந்து பாட்டம், அதாவது அடியில் இருக்கக்கூடிய ஸ்டெப்பை வந்து கட்டுறதுக்கு மொத்தம் 100 பிரிக்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. 100 செங்கல் நட்டு வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேர்ஸ், அதாவது இப்போ 30வது ஸ்டெப்பில் வந்து பார்த்தோம்னா எனக்கு 100 பிரிக்ஸ் வந்து வேணும். அப்படின்னா 29வது ஸ்டெப்புக்கு எவ்வளோ பிரிக்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா 2 பிரிக்ஸை கம்மியாக்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு 98 பிரிக்ஸ் வேணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு எனக்கு 96, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு 94 அப்படின்ட்டு எனக்கு கம்மியாயிட்டே போகும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 30வது ஸ்டெப்புக்கு 100 பிரிக்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டெப், அதாவது 29வது ஸ்டெப்புக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தோம்னா 98, 2 கம்மியாக்கிக்கிட்டே வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 96, அடுத்து 94ன்னுட்டு எனக்கு போயிட்டே இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் தி டாப் மோஸ்ட் ஸ்டெப், அதாவது ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கக்கூடிய மொதல் ஸ்டெப்புக்கு எவ்வளோ பிரிக்ஸ் வந்து வேணுங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தோம்னா எனக்கு 13th இதுவாக தான் இருக்கும், 13th ஸ்டெப்பாக தான் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா என்னோட வேல்யூ 30, ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு 100. அடுத்தது டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா T2 மைனஸ் T1. T2 வந்து பார்த்தோம்னா 98 மைனஸ் T1 வந்து பார்த்தோம்னா 100. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு -2 கிடைக்கும். இது டியோட வேல்யூ. டியோட வேல்யூ -2, ஏவோட வேல்யூ 100, என்னோட வேல்யூ 13ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா டிஎன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இங்கே கேட்டிருக்கிறது எனக்கு டாப் மோஸ்ட் ஸ்டெப்போட வேல்யூ என்னன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த 13th டேர்ம் மட்டும்தான் எனக்கு கேட்டிருக்காங்க. அதனால டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்படின்னா டி ஆஃப் என்னுக்கு பதிலாக 30 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 100 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 30 மைனஸ் 1 இன்ட்டு டிக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 100 ப்ளஸ் 29ல் 1 போச்சுன்னா, 30ல் 1 போச்சுன்னா எனக்கு 29 கிடைக்கும் இன்ட்டு -2. அப்படின்னா 100 29யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு 58 வந்து கிடைக்கும். மைனஸ் இருக்கிறனால -58. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா எனக்கு 42 கிடைக்கும். அப்படின்னா டாப் மோஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு எவ்வளோ பிரிக்ஸ் வந்து தேவைப்படும் பார்த்தோம்னா 42 பிரிக்ஸ் வந்து தேவைப்படுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அந்த ஃபுல் ஸ்டேர் கேஸ், அதாவது ஃபுல் நடப்படி, எல்லா நடப்படியும் கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் வந்து வேணுங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு டோட்டல் பிரிக்ஸு கேட்டிருக்காங்க. டோட்டலுங்கிறப்ப சம் ஆஃப் என். அப்படின்னா எஸ்என்னோட ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிறது ஃபார்முலா. இப்போ என்னுக்கு பதிலாக நான் 30 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 30/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 100 ப்ளஸ் என்னோட வேல்யூ 30 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ -2. அப்படின்னா இதை கேன்சல் பண்ணனா 2 1 சார் 2 15 சார். அப்படின்னா 15 இன்ட்டு 2வையும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 200 ப்ளஸ் 30 இன்ட்டு 1 வந்து 29, 30 மைனஸ் 1 வந்து எனக்கு 29 இன்ட்டு -2. அப்படின்னா 15 இன்ட்டு 200 ப்ளஸ் 29யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 58 இருக்கும். மைனஸ் இருக்கிறனால -58. அப்படின்னா 15 இன்ட்டு 200யும் 58யும் மைனஸ் பண்ணால் எனக்கு 142 வந்து கிடைக்கும். இப்போ இந்த 15யும் 142வையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 2130 வந்து கிடைக்கும். அப்போனா டோட்டலாக அந்த ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாத்தையுமே பில்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும் பார்த்தோம்னா 2130 பிரிக்ஸ் வந்து தேவைப்படுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.